வங்கிகளுக்கு ஆர்பிஐ வழங்கும் குறுகிய கால கடனுக்கான ரெப்போ வட்டி விகிதம் 0.5 விழுக்காடு குறைக்கப்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் வாங்கியுள்ள எந்தெந்த கடன்களின் வட்டி விகிதம் குறையும் என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். வங்கிகளுக்கு ஆர்பிஐ வழங்கும் குறுகிய கால கடனுக்கு வசூலிக்கும் வட்டியே ரெப்போ வட்டி விகிதம் எனப்படுகிறது. விலைவாசி உயர்வு உள்ளிட்ட காரணிகளை கொண்டு இது நிர்ணயிக்கப்படுகிறது. 2020ஆம் ஆண்டு முதல் 2022ஆம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் 4% இருந்து வந்த ரெப்போ வட்டி விகிதம் படிப்படியாக உயர்ந்து 6.5% என்ற உச்சத்தை எட்டியது. இதனால் புளோட்டிங் வட்டி முறையில் கடன் பெற்ற தனிநபர்களும் நிறுவனங்களும் கடுமையான இன்னலுக்கு ஆளாகி வந்தனர். இந்த நிலையில் ரிசர்வ் வங்கியின் புதிய ஆளுநராக பதவியேற்ற சஞ்சய் மல்ஹோத்ரா ரெப்போ வட்டி விகிதத்தை தொடர்ந்து குறைத்து வருகிறார். அந்த வகையில் பிப்ரவரி மாதம் ரெப்போ வட்டி விகிதம் 0.25 விழுக்காடு குறைக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து ஏப்ரல் மாதம் 0.25% குறைத்து 6% நிர்ணயம் செய்யப்பட்டது. இந்த நிலையில் மும்பையில் நடைபெற்ற ரிசர்வ் வங்கியின் நிதி கொள்கை குழு கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா ரெப்போ வட்டியை மேலும் 50 அடிப்படை புள்ளிகள் குறைப்பதாக அறிவித்துள்ளார். The policy repo rate under the liquidity adjustment facility by 50 basis points to 5.5%. கடந்த 6 மாதங்களில் ரெப்போ விகிதம் 1% குறைக்கப்பட்டுள்ளதால் தற்போதைய வட்டி விகிதம் 5.5 விழுக்காடாக குறைந்துள்ளது. இதனால் வீடு, வாகனம் உள்ளிட்ட கடன்களுக்கான வட்டி மற்றும் தவணை தொகை குறையும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இந்த ரெப்போ ரேட் 1/2% குறைஞ்சதுனால எல்லா விதமான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், எஸ்பெஷலி ஹவுசிங் லோன்ஸ், பர்சனல் லோன்ஸ், இதெல்லாம் ஃப்ளோட்டிங் ரேட்ல இருக்கோ அதெல்லாம் இஎம்ஐஸ், அதனுடைய ரீபேமெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் பெனிஃபிஷியலா இருக்கும் மக்களுக்கு. ஃபிக்ஸட் ரேட்ல அவங்க லோன் எடுத்திருந்தாங்கன்னா அந்த பெனிஃபிட் அவங்களுக்கு பாஸ் ஆகாது. உதாரணமாக புளோட்டிங் வட்டி முறையில் ஒருவர் 30 ஆண்டுகளுக்கு 50 லட்சம் ரூபாய் வீட்டுக்கடன் எடுத்திருந்தால் 8.70% வட்டிக்கு மாதம் 39,157 ரூபாய் இஎம்ஐ கட்ட வேண்டியிருக்கும். தற்போதைய சூழலில் சம்பந்தப்பட்ட வங்கி 0.5% வட்டியை குறைத்தால் கடன் பெற்றவருக்கு மாதம் 1,769 ரூபாய் மிச்சமாகும். இது ஆண்டுக்கு 21,228 ரூபாய் ஆகும். அதேபோல 5 ஆண்டுகளுக்கு 5 லட்சம் ரூபாய் தனிநபர் கடன் வாங்கியிருந்தால் 12% வட்டிக்கு மாதம் 11,122 ரூபாய் இஎம்ஐ கட்ட வேண்டியிருக்கும். தற்போதைய சூழலில் சம்பந்தப்பட்ட வங்கி 0.5% வட்டியை குறைத்தால் 10,966 ரூபாய் கட்டினாலே போதுமானது. இதன் மூலம் ஆண்டிற்கு 1,872 ரூபாய் மிச்சமாகும். ஏற்கனவே செலுத்தியிருந்த தொகையை பொறுத்து இந்த தொகை மாறுபடலாம். இதேபோல ரிசர்வ் வங்கியில் வங்கிகள் வைத்திருக்க வேண்டிய கையிருப்பு அளவு 4% இருந்து 3% குறைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் வங்கிகளிடம் கடன் வழங்குவதற்கு கூடுதலாக கையிருப்பு இருக்கும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது.